ஓம் சக்தி ஆகஸ்ட் 14-15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம். உறுப்பினர் திரு ஆர் காமராஜ் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் வணங்குகிற தெய்வம், என்னை வாழ வைத்த தெய்வம், இதே தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மாவுடைய உற்பாதங்களுக்கு விலையில்லாத அரிசியை வழங்கி பசியில்லாத தமிழகத்தை உருவாக்கிய அந்த அன்பு தலைவனுடைய பொற்பாதங்களுக்கு, எல்லோராலும் இரும்பு பெண்மணி என்று போற்றப்பட்ட அந்த அன்பு தலைவருக்கு என்னுடைய வணக்கத்தை முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல தமிழக மக்களை, சாதாரண மக்களுடைய தலைவர், எங்கள் கழகத்தினுடைய நிறுவன தலைவர், சத்துணவு கண்ட சரித்திர நாயகன், வேற எங்கே பிறந்த அண்ணா அவருடைய இதயக்கனி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை வணங்குகிறேன். இந்த இருவரும் தலைவர்கள் வழியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்துகிற எளிமையான தலைவர், அதே நேரத்தில் வலிமையான தலைவர். 7.5% இடஒதுக்கீட்டை தமிழகத்தில் இருக்கிற சாதாரண மக்களுக்கு வழங்கிட்ட அன்பு தலைவர். ஒரு விவசாயி, நேரடியாக விவசாயத்தில் ஈடுபடுகிற ஒரு விவசாயி தமிழகத்துடைய முதலமைச்சர், முதல் முதலமைச்சர் என்ற பெயரை பெற்ற காரணத்தினாலே எங்களுடைய காவிரி டெல்டா பகுதியை ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் போன்ற திட்டங்கள் எல்லாம் உள்ளே நுழைய விடாமல் பாதுகாக்கப்பட்ட வேளாண்மை மண்டலமாக அறிவித்து எங்களை பாதுகாத்த தலைவர், காவிரி காப்பாளர், புரட்சி தமிழர், என் அருமைக்குரிய அண்ணன், கழகத்துடைய பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்களை வணங்குகிறேன். பேரவை தலைவர் அவர்களுக்கு வணக்கம். எனது அன்பு மிகுந்த அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக என்னை 4வது முறையாக இந்த அவைக்கு, சாதாரணமானவனை, சாமானியமானவனை 4வது முறையாக இந்த அவைக்கு அனுப்பி வைத்த நன்னிலம் சட்டப்பேரவையுடைய வாக்காளர் பெருமக்கள், இந்த தேர்தலை பற்றி ஒன்றை சொன்னார்கள். இது ஒரு புயல், ஒரு சுழல் என்று சொன்ன இந்த தேர்தலில் என்னை 42,000 வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்து இந்த அவைக்கு அனுப்பி வைத்த அன்பு மக்களுடைய பாதங்களுக்கு என்னுடைய நன்றியை காணிக்காய் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த அவையில் 2 நிதிநிலை அறிக்கை, பொது நிதிநிலை அறிக்கை, வேளாண்மை குறிப்பிட்ட வேளாண்மை சம்பந்தப்பட்ட ஒரு நிதிநிலை அறிக்கை, 2 நிதிநிலை அறிக்கைகளை 2 அமைச்சர்கள் இங்கே வைத்திருக்கிறார்கள். அந்த நிதிநிலை அறிக்கையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் என்னுடைய சில கருத்துக்களை சொல்ல விளைகிறேன். நான் ஒன்றை எண்ணி பார்க்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆட்சிக்கு வருகிற பொழுது 77, அதில் அவர் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் உங்களுக்கு தெரியாது இல்லை, அந்த நிதிநிலை அறிக்கை 78 அறிவிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கை தான் முழுமையான நிதிநிலை அறிக்கை என்று சொல்வார்கள். 77 ஏற்பட்ட மிகப்பெரிய புயல், அந்த பட்ஜெட்ல, அந்த நிதிநிலை அறிக்கையை அன்றைக்கு ஏற்பட்ட அந்த மிகப்பெரிய புயலின் தாக்கத்தால் மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்பதையெல்லாம் அந்த பட்ஜெட்ல முழுமையாக விரிவான அறிக்கையாக கொடுத்திருந்தார்கள். அதே போல சாதாரண மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு, விவசாயிகளுக்கு, மக்கள் நல்வாழ்வுக்கு, அதே போல கல்விக்கு, விவசாயத்துக்கு என்று அவர் கொடுத்த அந்த பட்ஜெட் இருக்கு பாருங்க, முதல் பட்ஜெட், அதுதான் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கிட்டத்தட்ட 32 ஆண்டுகள் ஆட்சியில் அமர்த்துவதற்கு அடிகோலியது என்று சொன்னால் அது மிகையாது. அதுக்கு பின்னாலே புரட்சி அம்மாவுடைய ஆட்சி 91, 92 முதல் பட்ஜெட், பெரிய நிதி நெருக்கடி, அதே போல வருவாய் பற்றாக்குறை, மத்திய அரசு புதிய பொருளாதார கொள்கையை ஏற்றுக்கொண்டதால் ஏற்பட்ட நிதி இழப்பு சூழல், இவைகளுக்கு இடையில ஒரு பட்ஜெட்டை கொடுக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கான பட்ஜெட்டாக இன்றைக்கும் அந்த பட்ஜெட் பேசப்படுகிறது. அன்றைக்கு அவர் கொடுத்த அந்த பட்ஜெட் இந்தியாவில் இருக்கிற நிதி நிபுணர்கள் எல்லாம் பேசக்கூடிய பட்ஜெட்டாக இருந்தது. அது ஒன்று. அடுத்த
அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 2017-18 தன்னுடைய முதலமைச்சராகி ஒரு முதல் பட்ஜெட்டை கொடுத்தார். அன்னைக்கு மிகப்பெரிய வறட்சி, தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய வறட்சி. வறட்சிக்கு முதலில் இந்தியாவிலேயே வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்த அரசு எடப்பாடியார் அரசு. எடப்பாடியார் அவர்கள் வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தாங்க. 2440 கோடி ரூபாயை இன்றைக்கு வறட்சிக்கு நிவாரணம் கொடுத்தவர் அந்த பட்ஜெட்ல எடப்பாடியார் அவர்கள். அதே போல நீர்நிலை திட்டங்களுக்கு, மக்களுடைய தேவைகளுக்கு, மக்களுடைய பிரச்சனைகளுக்கு, இவைகளுக்கெல்லாம் அந்த பட்ஜெட் மிகப்பெரிய அச்சாணியாக இருந்தது. விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது. அதைத்தான் ஆட்சியாளருக்கு நான் அன்போடு முதலமைச்சர்கள் இங்கே அமர்ந்திருக்கிறார்கள் நான் தெரிவித்துக் கொள்வதெல்லாம், எங்களுடைய ஆட்சி காலங்களில் விலைவாசி கட்டுக்குள்ளே இருந்தது. அதே போல கடனும் கட்டுக்குள்ளே இருந்தது. அரசாங்கத்துடைய கடனும் கட்டுக்குள்ளே இருந்தது. அந்த பட்ஜெட்டுடைய பின்னால அவருடைய ஆட்சி 4 ஆண்டு காலம் ஆட்சி. புரவி புயல், நிவர் புயல், அதே போல கொரோனா முடக்கம் 2 ஆண்டுகள், கொரோனா பொது முடக்கம், இதை போல தொடர் வறட்சி, இதை போல தொடர்ந்து இது போன்ற இயற்கை சீற்றங்களை அவர் சந்தித்தார்கள். இருந்த போதிலும் இவைகள் எல்லாம் மாண்புமிகு அன்றைக்கு முதலமைச்சர் இருந்த எடப்பாடியார் அவர்கள் சமாளித்து ஒரு சரியான ஆட்சி. கஜா புயல் எங்க மாவட்டத்திற்கு நேரடியாக வந்தார்கள். திருவாரூர் மாவட்டத்துக்கு அந்த டெல்டா பகுதி பூரா வந்தார்கள். டெல்டா மாவட்டத்துக்கு எங்க திருவாரூர் மாவட்டத்துக்கு வருகிற பொழுது 40 கிலோமீட்டர் பயணம் செய்தார். அதுல 10 கிலோமீட்டர் தூரம் நடந்தே வந்தார் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் நன்றியோடு எண்ணி பார்க்கிறேன். அவர் தேவையானதை செய்தார். அந்த பட்ஜெட் அவருடைய ஆட்சி காலத்தை, அந்த 4 ஆண்டு கால ஆட்சி காலத்தை அப்படியே சிறப்பாக கொண்டு செல்வதற்கு அடிகோடியது. இன்றைக்கு தாவேகாவினுடைய முதல் பட்ஜெட்ல நீங்க பல்வேறு ஒரு மக்களுடைய பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. முதல் பட்ஜெட்ங்கிற பொழுது பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். ஆட்சி முதல்ல வந்திருக்கிறது, வாக்குறுதிகள் நிறைய தந்திருக்காங்க, 300க்கும் மேற்பட்ட வாக்குறுதி வந்திருக்கிறது. இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றப்பட்டுவிடும், நாம் நினைத்தெல்லாம் நடந்துவிடும், நம்முடைய வாழ்க்கை சுபிட்சமாக இருக்கும் என்பதெல்லாம் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருந்தது. ஆனால் என்ன ஆனது? மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் இந்த ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை அறிவித்திருந்தார்கள். என்னென்ன திட்டம்? 3 மாதத்திலே 3 மாதம் ஆட்சி 3 மாதம் தான் ஆகிறது. 3 மாதம் ஆனாலும் இந்த முதல் பட்ஜெட்ல வருடத்திற்கு பல்வேறு 2017-18 எடப்பாடியார் பட்ஜெட், அதுக்கு பின்னால இது முதல் பட்ஜெட். இந்த முதல் பட்ஜெட்ல என்னென்ன வேண்டினார்கள், என்னென்ன எதிர்பார்த்தார்கள்? மகளிருக்கு 2000 ரூபாய் பணம் கிடைச்சிடும், சிலிண்டர் அதுக்கு 6 சிலிண்டர் விலை இல்லாமல் வந்துவிடும், அனைத்து பேருந்துகளிலும் மகளிர் பயணம் செய்து விடலாம், இலவசமாக பயணம் செய்யலாம். அதே போல உதவித்தொகை, முதியோர் உதவித்தொகை, மாற்றுத்திறனாளி உதவித்தொகை, கற்பிணி இவைகள்லாம் 3000 உயர்ந்துவிடும். கற்பிணி பெண்களுக்கு 25000 ரூபாய் உதவித்தொகை வழங்கிவிடும். அதே போல வேலையில்லா பட்டதாரிகளுக்கு 4000 வந்து சேர்ந்துடும். நெசவாளருக்கு 30000 ரூபாய் உதவி வந்துவிடும். சொந்த நிலம் வைத்திருப்போருக்கு 2 முறை, ஆண்டுக்கு 2 முறை 15000 வந்து சேர்ந்துடும். அதே போல உழவர் அட்டை வைத்திருப்பவர்களுக்கு வருடத்திற்கு விவசாயிகளுக்கும் விவசாய தொழிலாளர்களுக்கும் வருடந்தோறும் 10000 வந்துடும். அதே போல மீனவர்களுக்கு 20000, 6000 20,000 உயர்த்தப்படும். தாட்கோவில கடன் வாங்கியவர்களுக்கெல்லாம், அந்த அருமைக்குரிய அந்த சகோதரர்களுக்கெல்லாம் உடனே எல்லா கடனும் தள்ளுபடி ஆகிடும். அதே போல பழைய ஓய்வூதிய திட்டம் உடனே வந்துவிடும் என்றெல்லாம் எதிர்பார்த்தார்கள். இதெல்லாம் ஒன்றுமே வரவில்லை. வராதனால என்னாச்சு? இந்த பட்ஜெட் மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. ஏமாற்றத்தை தந்திருக்கிறது சொன்னால் பெயர் மாற்றம். இந்த பட்ஜெட்ல பெயர் வைத்திருக்கீங்க, பெயர் சூட்டும் பட்ஜெட்டாகத்தான் இந்த பட்ஜெட்டை வெற்றி என்கிற பெயரை சூட்டியிருக்கிறீர்கள். ஒரே ஒரு திட்டம் வந்திருக்கு, தாய்மாமன் சீர்திட்டம், மோதிரம் போடுவது. அதுவும் அரசு பள்ளியில, அரசு மருத்துவமனையில் பிறந்தவர்களுக்கு மட்டும் அந்த திட்டத்தின் மூலமாக மோதிரம் வழங்கப்படுவதாக சொல்லி இருக்கிறீர்கள். அது மற்றவர்களுக்கெல்லாம் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிறது. மொத்தத்தில்
இந்த பட்ஜெட் ஒரு ஏமாற்றத்தை தந்திருக்கிற பட்ஜெட்டாக இருக்கிறது. அதுல விலைவாசி ஏற்றம், முன்னாள் அமைச்சர் எனக்கு முன்னாலே பேசியதை போல அரிசி விலை கடுமையாக ஏறி இருக்கிறது. விலைவாசி மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறது. விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகள் இந்த பட்ஜெட்ல இல்லை. நிதியமைச்சர் பேசும்போது சொல்கிறார் 2 ஆண்டுகள் எங்களுக்கு நேரம் தேவை, இவையெல்லாம் சரி செய்வதற்கு 2 ஆண்டுகள் தேவை என்று சொல்கிறார். அப்புறம் அதே நாளில் நிதித்துறை செயலாளர்கள் பேட்டி கொடுக்கிறார்கள், 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது. இதுக்குதான் அலுவலியா தலைமையில கமிட்டியா? எனது அருமைக்குரியவர்களே, 50 ஆண்டு ஆனாலும் கடனை குறைக்க முடியாது என்பதற்கு அலுவலியா தலைமையில ஆலோசனை குழுவா? நிதியமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க 2 ஆண்டு டைம் கேட்டிருக்கோன்னு. சார், நான் ஜென்ரலாகவே எல்லாருக்குமே நாங்கள் அட்ரஸ் பண்ணியிருந்தோம். இந்த ஒயிட் பேப்பர் டிஸ்க்ளோஸ் பண்ண பிறகு என்ன ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஃபினான்ஷியல் நம்ம சுச்சுவேஷன் இங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். 2001 2025-26 வரைக்கும் ரெவென்யூ டெபிசிட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு கிளியராக நாங்கள் ஒரு 30 days ஆஃப்டர் ஓத் டேக்கிங் அப்புறம் ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அனௌன்ஸ் பண்ண பிறகு கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். அதில் வருவாய் பற்றாக்குறை 2021-22 46,538 இருந்தது 2025-26 ஆண்டுக்கு ஆக்சுவல்ஸ் 78,324 இருந்துச்சு. கிட்டத்தட்ட அது ஹையஸ்ட் எவர். அதே மாதிரி ஸ்டேட் ஓன் டாக்ஸ் ரெவென்யூ ஜிஎஸ்டிபியில் சொல்லுவாங்க 5.93% இருந்தது, 5.45% டிக்ளைன் ஆயிருக்கு. அதே மாதிரி ஜிஎஸ்டிபியில் 1.79% இருந்தது, 1.44% ஆயிருக்கு. இந்த சுச்சுவேஷனில் தான் நாங்கள் தமிழக வெற்றி கழகம் நாங்கள் ஆட்சி அமைச்சிருக்கோம். ஸோ இதில் நிறைய ரிஃபார்மேஷன் கடந்த 60 டேஸாக ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் துறை ரீதியாக நிறைய விஷயங்கள் ஆல்மோஸ்ட் ஒரு 14 to 15 டேஸாக டிஸ்கஷன்ஸ் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக ஒரு 4 to 5 hours டிஸ்கஷன் பண்ணி முடித்த பிறகு நிறைய மாற்றங்கள் இங்கே கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் 436 மேனிஃபெஸ்டோ அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதில் நாங்கள் 436 அனௌன்ஸ்மெண்ட்டில் 125 இந்த வருஷத்துக்கு நாங்கள் அனௌன்ஸ் பண்ணியிருக்கோம். 125 அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கிளியராக அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறோம். இது வரப்போகிற கால இதில் நிறைய மாற்றங்கள் வரும். அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன். ஒன் சச் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பாரோவிங்ஸை பற்றி நேற்று உறுப்பினர் கூட சொல்லியிருந்தாங்க. Q1 நீங்கள் எவ்வளோ வாங்கியிருந்தீங்க, 2026-27 சொல்லிட்டு அவங்க சொல்லியிருந்தாங்க. 2025-26 Q1 டிஎம்கேல டிஎம்கே கவர்மெண்ட் இருக்க பார்த்து Q1 19,337 crore வாங்கியிருந்திருக்காங்க. நாங்கள் இப்போ Q1 வர பார்த்து 2026-27 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில் 20,881 crore சொல்லியிருக்கிறோம். இது அதிகமாக இருக்குது அப்படின்னு நேற்று கேட்டிருந்தாங்க. நீங்களும் அதான் சொல்கிறீங்க. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணால், பர்சன்டேஜ் ஆஃப் ஜிஎஸ்டிபியில் கால்குலேட் பண்ணோம்னா 2025-26 அந்த இதில் பார்த்தீங்கன்னா 19,937 அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டுங்க. Q1 அவங்க வாங்கினது 25-26 வேணா கால்குலேட்டே பண்ணி போட்டுக்கலாம். கால்குலேட்டர் இருந்தால் கால்குலேட்டரில் போட்டுடலாம், இல்லைனா ஆஸ் யூஷுவல் பென்லேயே போட்டுடலாம். Q1 டிஎம்கே கவர்மெண்ட்டில் 19,337 டிவைடட் பை ஜிஎஸ்டிபி அந்த ஆண்டில், இந்த 2025-26 ஆண்டில் 35,67,818 இன்டூ 100 போட்டிங்கன்னா 0.54 வரும் ஜிஎஸ்டிபி. அதே நம்ம இதில் இப்போ இந்த 3 மாசத்துல 20,881 நம்மளோட ஜிஎஸ்டிபி டிவைடட் பை 40,67,312 இன்டூ 100 போட்டிங்கன்னா இட் இஸ் 0.51.
இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா குறைவு தான் ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அவங்க பண்ணது 0.54, நாங்கள் வாங்கினது 0.51 ஃபர்ஸ்ட் குவார்ட்டரில். அதை நாங்கள் குறைச்சிக்கிட்டு தான் வரோமே தவிர நாங்கள் பாரோவிங் வந்து அதிகமாக சீலிங் பண்ணல. அதை மட்டும் இந்த மாமன்றத்தில் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தேங்க்யூ. மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்கள் 0.01 குறைஞ்சிக்கன்னு சொன்னாங்க. பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் மக்கள். 0.01 இல்ல, பெரிய மாற்றத்தை மக்கள் நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள் என்று எதிர்பார்த்தார்கள். அதைத்தான் நான் சொன்னேன். நான் டெல்டா மாவட்டத்துக்காரன். டெல்டா மாவட்டத்தில் நெல் மட்டுமே அதிகமாக விளைகிற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த முறையில் இந்த அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த அமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். கும்பகோணம் சட்டமன்ற உறுப்பினர் வேளாண்மை பட்ஜெட்டை 20 துறைகளை ஒருங்கிணைத்து ஒரு பட்ஜெட் கடந்த ஆட்சியை போல கொடுத்திருக்கிறார்கள். அதுல வேளாண்மை துறைக்கு பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பது விவசாயிகளுடைய கருத்து, எல்லாருடைய கருத்து. நீங்க எல்லாரும் கருத்துல இதெல்லாம் பார்ப்பீங்க, பத்திரிகையில தொலைக்காட்சியில பார்த்து கொண்டு போய் எல்லாருக்கும் கருத்து வந்து வேளாண்மை பட்ஜெட்டுக்கு பெரிய பட்ஜெட்டுக்கு பொதுவாக அந்த 2 பட்ஜெட்டுக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கவில்லை. அதுக்கு வரவேற்பு கிடைச்சிருக்கணும். முதல் பட்ஜெட்ல வரவேற்பு கிடைச்சிருக்கணும், கிடைக்கல. அதுக்கு காரணம் வேளாண்மை சார்ந்த அறிவிப்புகள் வந்து இதுல மிக குறைவாக இருக்கிறது. எங்க பகுதியில் ஒரு சுலவடை ஒன்று என்னன்னா, ஏழை வீட்டில் கோழி குழம்பு வச்சா ஒன்னு ஏழைக்கு நோவா இருக்கணும், இல்லைன்னா கோழிக்கு நோவா இருக்கணும். ஏழைக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில், இல்லைன்னா கோழிக்கு உடம்பு சரியில்லைன்னா கோழி குழம்பு இருக்கும் அந்த வீட்டில். இதுதான் ஏழை விவசாயியுடைய வாழ்க்கை. எங்களுடைய வாழ்க்கை என்னன்னு சொன்னால், மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும், ஆத்துல தண்ணி வரணும், வாய்க்காலில் கொண்டு போகணும், வயலில் பாய்ச்சணும், நாத்து விடணும், நடவு நடணும், அறுவடை செய்யணும். இதுதான் எங்கள் வாழ்க்கை. விவசாயம் என்பது எங்களுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, டெல்டா பகுதி விவசாயிகளுக்கு வெறும் தொழில் மட்டுமல்ல, அது எங்களுடைய வாழ்க்கை முறை, வாழ்க்கை, எங்களுடைய வாழ்வாதாரம். எனவே எனது இங்கே இந்த 2 பட்ஜெட்ல அக்ரிகல்ச்சர் பட்ஜெட் கொடுத்த நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். இந்த ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்காதனால வாழ்வாதாரம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு விட்டது. 1,85,000 ஏக்கர்ல, அதாவது ஆட்டுப்பாசன குறுவை சாகுபடி விவசாயிகள் சாகுபடி செய்யவில்லை. 1,85,000. அதே போல பம்பு செட்ல கிணறுகள் மூலமாக குறுவை சாகுபடி செய்திருக்கிறார்கள். அந்த கணக்கு சொன்னாங்க பாருங்க, நாங்கள் எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். நானும் அந்த துறையுடைய 9 ஆண்டுகள் அமைச்சராக இருந்தவன், உணவுத்துறை அமைச்சராக. இது புரட்சி அம்மாவுடைய காலம், எடப்பாடியார் காலத்தில் 9 ஆண்டுகள் உணவுத்துறை அமைச்சராக இருந்தவன். அது வந்து இடையில அதையும் சொல்லிக்கிறேன்னா, அதாவது எதுக்காக அதை சொல்றேன்னா, கடந்த காலங்களில் மொத்தமாக சொன்னார். அதற்கு முன்னாள் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் பதில் சொன்னார்கள். கடந்த காலங்கள்லாம் பொது விநியோக திட்டம் சரியாக செயல்படவில்லை, அரிசி சரியாக இல்லை என்று என்னுடைய அமைச்சர் அவர்கள் சொன்னார். நான் பேசும்போது சொல்லலாம் இருந்தேன். எங்களுடைய ஆட்சியில் 2016-11 அம்மா ஆட்சி, மறுபடியும் 2016 அம்மா ஆட்சி, 32 ஆண்டுகள் கழித்து ஆண்ட கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமைத்திய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள், எங்க ஆட்சி அம்மாவுடைய ஆட்சி. அதுக்கு காரணம், அம்மா என்னை ஒரு நாள் அழைத்து சொன்னார்கள், பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, தொடர்ந்து ஆட்சிக்கு வருவதற்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது. புரட்சி எம்ஜிஆருக்கு பின்னால இப்ப நம்ம தொடர்ந்து ஆட்சிக்கு வந்திருக்கிறோம், அதுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கிறது, அதுல பொது விநியோக திட்டமும் ஒன்று என்று மாண்புமிகு புரட்சி அம்மா சொன்னார்கள். அரிசி சரியா இல்லாம இருந்திருந்தா எப்படி அந்த செங்கோட்டையனுக்கு தெரியாதா? மறுபடியும் எப்படி ஆட்சி மறுபடியும் கொண்டு வந்திருப்பார்கள். எனவே எங்களுடைய ஆட்சியில பொது விநியோக திட்டம் சிறப்பாக செயல்படுகிறது என்பதனை இந்த நேரத்தில் நான் பணியோடு அவைக்கு தெரிவித்துக் கொள்ள விளைகிறேன். அதோடு எனது நம்முடைய வேளாண்மை துறை அமைச்சர் அவர்களுக்கு ஜூன் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும். தண்ணி திறக்காதனால பெரிய பாதிப்பு வந்திருக்கு. குறுவை சாகுபடி மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறது. குறுவை சாகுபடி விவசாயிகள் எல்லாம் எங்களுக்கு நிவாரணம் வேண்டும் என்று கேட்டு போராடி கொண்டிருக்கிறார்கள். நிவாரணம் குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது. இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னதை போல குறுவை தொகுப்பு கொடுத்திருக்கிறது, அதற்கு நிவாரணம் கொடுக்கவில்லை. எங்களுடைய பொதுச்செயலாளர் எடப்பாடி அவர்கள் சொன்னதை போல 25,000 ரூபாய் ஏக்கருக்கு குறுவையில பாதிக்கப்பட்டவர்கள் கணக்கெடுத்து அவர்களுக்கு வழங்கிட வேண்டும் என மாண்புமிகு முதலமைச்சர்களையும் அமைச்சர்களையும் அவையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அதோடு அந்த பகுதியில், எங்கள் பகுதியில் எங்க பார்த்தாலும் வறட்சி நிலவுகிறது. எல்லா இடங்களையும் குடிதண்ணியே பிரச்சனையா இருக்கு. குடிதண்ணிக்கே பிரச்சனை இருக்கு. காலி குடங்களோடு பெண்கள் சாலை மறியல் செய்கிறார்கள். எனவே எங்களுடைய
டெல்டா பகுதி மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவித்து அதற்கான அவர்களுக்கான ஆதார தொகை அவர்களுக்கான ஆதார உதவியை விவசாய தொழிலாளர்களுக்கு நீங்கள் வழங்கிட வேண்டும், அந்த அரசு வழங்கிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன். நமக்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கிற பிரச்சனை கிட்டத்தட்ட 134 ஆண்டுகள். 1892 ஆண்டு தொடங்கியது இந்த பிரச்சனை. அன்றையிலிருந்து பல்வேறு மாற்றங்கள். 134 ஆண்டுகளில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. 54 ஆண்டுகளில் காவிரி பிரச்சனையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பங்கு என்பது மிகப்பெரிய பங்கு. என்ன சொன்னால் புரட்சி எம்ஜிஆர் அவர்கள் 1987 நடுவர் மன்றம் அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் செல்கிறார்கள். 90ஆம் ஆண்டு நடுவர் மன்றம் அமைக்கப்படுகிறது. 91ஆம் ஆண்டு இடைக்கால தீர்ப்பு வழங்கப்படுகிறது. அதுக்கு பின்னாலே படிப்படியாக நாம் அதுல ஒவ்வொரு காலம் அந்த ஆட்சியாளர்கள் அதற்காக போராடி இருக்கிறார்கள். இந்த போராட்டங்களின் விளைவாக கடைசியாக நமக்கு வந்ததுதான் இன்றைக்கு கிடைத்திருக்கிற 177.25 டிஎம்சி தண்ணீரை மாதாந்திர அடிப்படையில் வழங்கிட வேண்டும் என்கிற அந்த தீர்ப்பு. அந்த தீர்ப்பை நம்ம குறுவைக்கு ஜூன் மாதம் 12ஆம் தேதி தண்ணி திறக்கணும்னா நம்ம அதுக்கு முன்னால மே மாதமே அதுக்குரிய பணிகளை தொடங்கிட வேண்டும் ஒரு ஆட்சி. அதனால தண்ணி திறக்காம போயிடுச்சு. சிவகுமார் கர்நாடகத்துடைய முதலமைச்சர் சிவகுமார் சொல்கிறார், எங்களுக்கு தண்ணி இல்ல, சொட்டு தண்ணி கொடுக்க முடியாது என்று அப்படியே தினந்தோறும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். நான் கேட்கிறேன், அப்புறம் நமக்கு 4.5 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு ஆணையம் உத்தரவு கொடுக்கிறது. 4.5 டிஎம்சி தண்ணீரை கொடுக்கணும்னு. 4.5 டிஎம்சி தண்ணீர் இல்ல, எங்களுக்கு தண்ணி இல்ல, எங்களுக்கு தண்ணி இல்ல, நான் எப்படி கொடுக்க முடியும் கேட்கிறார். ஆனால் அதுக்கு பின்னாலேதான் ஆகஸ்ட் மாதம் தான் நம்ம உச்ச நீதிமன்றம் செல்கிறோம். ஆனால் 2 நாள் மழை பெய்யுது கர்நாடகத்தில். 2 நாள் மழை பெய்ஞ்ச உடனே அங்க இருக்க அணைகள் எல்லாம் உடைந்து விடுமா. முதலமைச்சரே சொல்கிறார், அணைகள் உடைந்து விடும், அணைகளை நாம் திறந்து விடுவோம் என்று முதலமைச்சர் சொல்கிறார். 2 நாள்ல கபினி அணை, அதே போல கிருஷ்ணராஜசாகர் அணையெல்லாம் 2 நாள்ல நிரம்பி போயிட்டா நம்ம என்ன கர்நாடகத்திற்கு தமிழ்நாடு என்ன வடிகாலா? இவங்களுக்கு உபரி நீரை கொடுப்போம், நம்ம உரிய நீரை கேட்கிறோம், நம்முடைய உரிமையை கேட்கிறோம், உரிய நீரை கேட்கிறோம். அவர்கள் அதை தர மறுக்கிறார்கள். முதலமைச்சர் வா, எங்களுடைய மாவட்டத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேன், வந்து பார்த்துட்டு போங்க, எங்களுடைய வறட்சியை பார்த்துட்டு போங்கன்னு சொல்லி முதலமைச்சர் வர சொல்கிறார். சூழ்நிலை சரியா இல்லை, வர வேண்டாம் என்கிறார். இது தவறான நடவடிக்கை, இதுவரை இல்லாத நடவடிக்கை. முதலமைச்சர் அன்றைக்கு அதை உணர்வுபூர்வமாக பேசினார். இருந்த போதிலும் இது எப்படி நம்ம ஒத்துக்கொள்ள முடியும்? வான்னு சொல்றது, வேண்டாம் சொல்றது, வா தண்ணி இல்ல வாங்க சொல்றது எப்படி சரியான நடவடிக்கையாக இருக்க முடியும்? இதை நான் டெல்டா காரன் என்ற முறையில், டெல்டா பகுதியை சேர்ந்தவர் என்ற முறையில் மிகப்பெரிய கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனது அருமைக்குரிய அருமை சகோதரர்களே, பேரவைத் தலைவர்களே, இது ஒரு பக்கம். நம்ம இந்த காவிரி பிரச்சனைக்காக மாண்புமிகு புரட்சி அம்மா அவர்கள் 93ல 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இந்த தலைவி மாண்புமிகு புரட்சி அம்மா 86 மணி நேரம் உண்ணாவிரதம். ஒரு பெண்மணி முதலமைச்சர் சொன்னார், 86 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்தார்கள். அது ஒன்று. 22 நாட்கள் எடப்பாடியார் அவர்கள் இந்த காவிரி பிரச்சனையில் நாடாளுமன்ற கூட்டணியில் இருந்த பொழுதும் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். காவிரி பிரச்சனைக்காக எடப்பாடியார் அவர்கள் நாடாளுமன்றத்தை முடக்கினார்கள். அதே போல மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்கள், இது ஒன்று. இதுல எங்களுடைய பங்கு பெரும் பங்காக இருந்திருக்கிறது. புரட்சி எம்ஜிஆர் காலம், புரட்சி அம்மா காலம், புரட்சி எடப்பாடியார் காலம். அதுக்கு பின்னால பேரவைத் தலைவர்கள் 19 நிமிஷம் பேசியிருக்கீங்க, போதும். நீங்க அவருக்கு இல்ல இன்னொருத்தரோட உங்களை ஒப்புமைப்படுத்தி பேசக்கூடாது. சில விஷயங்களில் சில நிகழ்வுகளில் அவசியம் ஏற்பட்ட சில நிகழ்வுகளில் நல்ல கருத்துக்கள் பரிமாறப்படுகிற போது ஏற்புடையது என்றால் அதை அனுமதிக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது. உங்களை பொறுத்தவரை குறுக்கீடு இல்லாமல் 19 நிமிடம் பேசிவிட்டீர்கள். நன்றி சொல்லி முடியுங்கள். மேகதாது அணையை கட்டியே தீர்வுன்னு சொல்கிறார்கள். மேகதாது அணை கட்டிட்டா என்ன நிலைமை என்னாகும்? அங்கிருந்து டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டை அனுப்புறாங்க, திருப்பி அனுப்பப்படுகிறது. மத்திய அமைச்சர் சொல்கிறார், எதுக்கு திருப்பி அனுப்பப்பட்டதற்கான காரணத்தை என்ன சொல்கிறார்? அதிகமான தண்ணீரை கேட்கிறார்கள், பெங்களூரு நகரத்திற்கு அதிகமான தண்ணீரை கொண்டு போக நினைக்கிறார்கள். அதே போல புனல் மின்சாரம் தயார் செய்ய நினைக்கிறார்கள், அதனால திருப்பி அனுப்பியிருக்கோம் சொல்லி அமைச்சர் சொல்கிறார். அவர் ஆள் பார்ட்டி கூட்டத்தை கூட்டுறார். உள்நோக்கத்தோடு சிவகுமார் நடந்து கொள்கிறார். எனவே நான் முதலமைச்சரை, இந்த அரசை கேட்டுக்கொள்வதெல்லாம் எங்களுடைய ஜீவாதார பிரச்சனை.
காவிரியிலே மேகதாதுவில் அணை கட்டப்பட்டு விட்டால் காவிரி எங்களுடைய டெல்டா பகுதி பாலைவனமாகிவிடும். எனவே உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தை முன்னாடி நடக்காத நடவடிக்கை இல்லை. நம்முடைய மின்துறை அமைச்சர் சொல்வதை போல இதுக்கு முன்னால இல்லாத நடவடிக்கை இல்லை. அனைத்து கட்சி விவசாய சங்கங்கள் உள்ளடக்கிய அனைத்து கட்சியை கூட்டி இதற்கு உடனடி நடவடிக்கை, சட்ட நடவடிக்கை உள்ளிட்ட அனைத்து நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என காவிரி டெல்டா பகுதியுடைய பிரதிநிதிகள் ஒருவன் அவையில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்ல, இன்றைக்கு காவிரி டெல்டா பகுதி முழுவதும் எங்க பார்த்தாலும் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல நெல் தேங்கி கிடக்கிறது. ஏற்கனவே எடுத்த நெல் இப்ப எடுக்கிற நெல் தேங்கி கிடக்கிறது. திருவாரூர் மாவட்டத்தில் மட்டும் 5 லட்சம், டெல்டா மாவட்டம் முழுவதும் 10 லட்சம் மூட்டைகள் தேங்கி கிடக்கிறது. அதனால அந்த மூட்டையும் மழையில நனைஞ்ச போது விவசாயிகள் கொண்டு வருகிற நெல் மூட்டையும் மழையில நனைந்து விடுகிறது. உடனடியாக எல்லா நேரடி நெல் கொள்முதல் இருக்கிற நெல்லை எல்லாம் உடனே நீங்கள் நகர்வு செய்து அனுப்பிட வேண்டும், கிடங்குகளுக்கு அனுப்பிட வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். எனது மாண்புமிகு பேரவைத் தலைவர் இறுதியாக ஒன்றை சொல்ல நினைக்கிறேன். இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால ஒன்றை சொன்னார்கள். அவர்கள் தேர்தல் அறிக்கையை பற்றி சொல்கிற பொழுது அறம், பொருள், இன்பம் இந்த 3 தலைப்புகளில் தான் உங்களுடைய அறிவிப்புகள் வந்துருந்துச்சு. இந்த பட்ஜெட்ல அறம் இல்லை. அறம் இல்லைன்னா நான் வேற மாதிரி சொல்லல. அறம்னா சொன்னதை செய்யணும்ல, சொன்னதை செய்யவில்லை. எந்த உங்களுடைய அறிவிப்புகள் எதுவும் தேர்தல் நிதிநிலை அறிக்கையில வரவில்லை. அறம் இல்லை, நிதி ஒதுக்கவில்லை, பொருள் இல்லை. அறமும் பொருளும் இல்லாததால் மக்களிடத்தில் இன்பம் இல்லை என்பதனை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். ஓம் சக்தி. ஆகஸ்ட் 14, 15 தேதிகளில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் 55வது ஆடிப்பூர கஞ்சி வார்ப்பும் சுயம்பு அன்னைக்கு பாலபிஷேகமும் நடைபெறும். செவ்வாடை தொண்டர்கள், பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு அன்னையின் அருள் பெற கோவை, திருப்பூர் மாவட்டங்கள் சார்பாக அன்புடன் அழைக்கின்றோம்.